மச்சான் உன்னை தேடிட்டு வரையா எவ்வளவு தூரம் தான் தேடிட்டு வரது காலெல்லாம் வலிக்குது பார்த்தா இது முன்ன வர நம்ம இருவரும் பேசி கொண்டிருக்கிறோம் யாரோ ஓடி வருகிறாயே உனக்கு யாரால் என்னம்மா போற மகன் பரசுராமன் என்னை இருக்குமாக வெட்டுவதற்கு ஓடி வருவாப்பா. நீ சொல்லக்கூடிய வார்த்தையானது வெந்தையில வந்து இறக்கு அம்மா 10 மாதம் 300 நாள் சுமந்த பிள்ளையானவர் உன்னை வெட்ட வருகிறான். ஆமா உன்னை பார்ப்பதற்கு தெய்வ கடாட்சியம் ஒரு போல் தெரிகிறது. அந்த அம்மன் முகனும் இந்த அம்மன் முகமும் ஆமாங்க காப்பாத்துங்க மூட்டை அவருக்கு இவ்வளவு கோபமா வரைய யாரு என் தாய் சக்தியின் வடிவம் மஞ்சள் முகம் ரேணுகா ஓடி வந்தாரா இங்கே ரேணுகா அப்படி யாரும் இந்த பக்கம் யாரும் வரவில்லை தெரியாத 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு நானு ஒரு பீடி இந்த அப்பதான் போட்டா உள்ள இப்பதான் வந்து கூட மீண்டும் வந்தா சொல்ல வேண்டும். கண்டிப்பா சொல்றேன். அப்படி சொல்ல மறுத்தா உங்களுடைய இருவர் உன்னுடைய மகனானவன் ஓடி வரும் வேலைத்தன்மையை பார்த்தா 3 பேருமே சேர்த்து விட்டோம் போல இருக்கு. அப்பளோ கோபத்தோடு வருகிறான். எப்படியோ உன்னை காப்பாற்று குழந்தை என்பதே தெரியாது தாயே. நீ எப்போ இது அம்மாவை தெரிவித்தாயோ உன்னை என் மகனாகவே பாதிக்கிறம்மா நானு. அப்பா இந்த வனம் முழுதும் வாடி வந்தேன். காடு ஆமா என்னால் பார்த்த வேதனை வந்து குறைக்க முடியல. ஏதாவது உணவு கொடுங்க. என்ன இது கூட பார்க்க என்னையா சாப்பிடுறது இதான் நம்ம வீட்டுல இதான் நம்ம எப்படின்னா சாப்பிடுவோம். என் வீட்டுல பாத்திரம்லாம் கிடையாதுமா. இந்த கொட்டாங்காய் தான் இருக்குது. குச்சிவியம்மா ஏன் வெங்காயத்து குருவி என் பசி தீர உணவளித்தீர்கள். உண்மைத்தான் தாய். என்னை பெற்ற தாய் தந்தை போல என்னை அரவணைப்பு கொடுத்தீர்கள். இந்த பாதைக்கு மீண்டும் ஒரு பிறகு இருப்பது உண்டானால் இது இருக்கும் தாய் வயிற்று மகளாக பிறப்பின பாவம் அவன் வயிற்றுல வேணாமா என் வயிற்றுல இருந்து போறோமா. சரி அம்மா உன்னுடைய மகன் வந்தாலும் வரும். பதவி பண்ணி ஓடுதாயா
ஆடாத பையன் அது மாதிரி நான் ஆடிங்கிறேன். ஏன்னா என் உயிரை வாங்குற படுபாரு. என் தாய் பார்த்தியா? இவன் வந்து கேட்கறா அவங்க அம்மா நான் உடனே மந்த மாதிரியும் நம்ம நெத்தியில போட்டு ஏதோ நடந்திருக்கிறது இங்க. யாரும் வரல. யாரும் வரல. செக்கிலி பெண் என்று அழைப்பார்கள். என்னோட பேரும் மாதாங்கி. இருந்தாலும் ஆவார காட்டுக்கு வந்து ஆவார பட்டலை வெட்டி செருப்புக்கெல்லாம் சாயம் போடுறது வழக்கம். எங்களுடைய தொழிலே அதுதான். இருந்தாலும் என்னுடைய கனவுல பக்கத்து வீதிக்கு போயிருக்கிறாரு. கண்ணுக்குட்டி ஒன்று செத்து போயிருக்கிறான். அதை தோல் எடுத்துட்டு என்ன காணும். நான் தன்னை நினைவு வந்துருக்கேன் ஆவார காட்டுக்கு. என்னுடைய கனவுல வரவில்லை. ஆவார பட்டலை வெட்டி இப்போதே சாயம் போட வேண்டும். ஒருத்தர் கூட காணாம எங்கதான் போனாலும் தெரியலையே. நான் தண்ணி நிலைமையில இருக்கிறேன்மா. யாருமே காணும். நல்லா கரெக்டா தகப்பா. டேய் எங்கடா போயிருந்த எங்கடா வாங்கின சாப்பிட்ட? நல்லா இருக்குதா? 350 ரூபா உன் கடல் மேல இருக்குது. சரி ஏண்டா டேய் பாத்தியா ஆவார காட்டுக்கு ஓடி வந்தேன். ஆவார பட்டல வெட்டி ஏண்டா செருப்பிதாடா செருப்புக்கு சாயம் போட்டு வந்து செருப்பு எங்க செருப்பு குத்து ஒரு வாரம் ஆகுது. ஏண்டா செருப்பு சாயம் போட நீ செருப்பு கொடுத்தியே. அம்மா ஒரு பெண்ணாடு கூட ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். நானே உன்னை காப்பாத்தலனா யார் காப்பாத்துவாங்க? வாங்க அதோ தெரியுது பேர ஆவார காடு. அந்த புதாருக்குள்ள போய் நீ ஒழிஞ்சுக்க. ஆமா உன் மகன் வந்தா நான் பேசி அனுப்புறேன். ஆமா போ. எப்படி வரணும்? இவனை இவ்வளவு நீட்டு இவ்வளவு லாட்டி எடுத்து வந்துக்கிறாங்க. எப்பா கறி எடுத்து பார்த்து வந்துக்கிறியா? சரி ஆனா கறி எடுத்து பார்த்து வந்துக்கிறான். செருப்பு காய மாட்டேன் செருப்பு காட்ட அதெல்லாம்
டேய் என்னத்த பார்த்து வந்தியா? கரெக்டா? டேய் சொல்வதை கேள். என் தாய் பார்த்தாயா? மஞ்சள் முகம், சக்தியின் வடிவம். ரேணுகா வந்தாள். தாயா சொல்ல வேண்டாம்னு முன் வச்சுக்கிட்டு மஞ்சள் முகம் சக்தி வடிவம். என்னத்துக்கா நீட்டுல வர்றாங்க தள்ளி நீ போ. சொல்ல முடியாதடி. தாயே மஞ்சள் முகமா? ஆமாடி. சக்தி வடிவமா? சக்தி வடிவம். சத்தியமான ஓ, ரேணுகா. நான் பார்க்கல பார்த்தா சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல வேண்டும். இருமா வர வேகத்தை பார்த்தா உன்னை வெட்டுவா என்னை வெட்டுவா பக்கமா இவ்வளோ லீட்டு இவ்வளோ லாட்டி எடுத்து வரா என் மகன் ஓடி வந்தான். என் வார்த்தையை கேட்டு உன்னை இரு துண்டாக விட்டிருப்பான். மகன் எப்போது வருவார் காத்து மகனே ராமா. உங்கள் வார்த்தை மறக்காமல் கானகத்திலே என் தாய் ரேணுகாவை ஓட ஓட துரத்தி வெட்டிட்டேன் பாருங்கள். ரத்தம் சொட்டுகிறது. அருமை. என் மாத காப்பாத்திட்டியா? அது போதும். போய் நீ தவிர்த்து போனா அப்பா இரண்டு வரம் கேட்டேன். தருகிறேன் கேள். அப்பா என் அண்ணன் செடி கொடி மரம் மலை அல்லவா அவங்க உயிர் பெற்று வர வேண்டும். ஓ நமச்சிவாய. அண்ணா அப்பா கானகத்தில் மாதார் என் தாய் ரேணுகா வெட்டுட்டு தாய் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும். அதே தாய் தான் வேணுமா? ஆமாம்பா. தமிழகத்தில் மந்திர பிரபு வெட்டுண்ட தாய் சிரத்தை ஒட்டி தண்ணீர் தெளித்து கரும தட்டி எழுப்பினால் உயிர் பெற்று வருவாள். தாயை பார்க்கலாம். உயிர் பெற்று வந்தால் ஒரு முகத்தில் விழிக்க மாட்டேன். இப்போதே நான் தவம் போல பூண்டு என் அன்னைய ஐயனை தேடி செல்லுகின்றேன். அவருடைய திருவடியை நமச்சிவாய எனவே நான் யார் தெரியுமா? நானு கார்த்தி வீரார்ஜுனே. எனக்கும் அந்த முனிவருக்கும் ஏன் பகை தெரியுமா? காமதேனு பசுவால் எனக்கும் அந்த முனிவருக்கும் பகை ஏற்பட்டது. அன்று நாள் முதல் இன்று நாள் வரை அந்த முனிவரை கொல்ல வேண்டும் என்று தமிழகத்திற்கு எப்பொழுது கொல்ல சென்றாலும் அவனுடைய
என்னுடைய மகன் பரசுராமன் அவன் அறியாமல் இருக்கபடினால் என்ன அவனை கொல்ல முடியவில்லை. இன்றைய தினத்தில் பரசுராமன் கிடையாது. அவனுடைய தலையை வெட்டி என்னை தவிர்த்து பிடிக்க வேண்டும். தந்தை அயர்ந்து நிறுத்தி செய்து கொண்டிருக்கின்றான். நான் சென்று எழுப்பினா இந்த சாபத்து கொடுப்பா. நீங்க போய் எழுப்புங்க. என்னை பாருங்கள் சுவாமி. அம்மா எத்தனை முறை நீ அழுதா? அது வேற கதை. காலி வேதம் வந்து அந்த சூரியகுல பரம்பரை கருவறைக்கவில்லை என்றால் என்னுடைய பேர் பரசுராமன் கட்டுங்கள். இப்பொழுதே போனவரை கட்டையில தீ மூட்டி தீயில் இறங்கி என் உயிரை விட்டு இப்படி இறங்கினால் அக்னி பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் சாமி ஏற்றுக்கொள்ள மாட்டான்? என் பதியான மன்னவர் என்னட்டு பாட பிறகு இந்த பாடலுக்காக உயிர் பாய் வேண்டும். ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் உன் உடல் என்ற உற்றுலாக்கி பார். இந்த நீச்ச உடலை அக்னி பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் உன் சிரம் மாறி உடல் மாறி இருப்பதால் இன்னொரு பூலோகத்திலே மாறி என்று பெயர் பெறுவாய். ஏன் பிழைக்க வழி வேண்டுமா? இதோ உனக்கு 7 முத்துக்கள் அளிக்கிறேன். இந்த 7 முத்துக்களை வைத்துக் கொண்டு நீ பிழைப்பாய்.
தீட்சை இருக்கிறது, எரிகின்றது. முத்தை இறக்கி விடு பெண்ணே, முத்தை இறக்கி விடு. அந்த 7 முத்து உனக்குத்தான் அனுப்பியிருக்கேன் முதன்முதலாக. அதனால் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். அதை பெற்ற பிறகுதான் இந்த முத்து நான் இருக்கிறேன். அப்படியா பெண்ணே? இதோ 8000 முத்துக்கள் கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பரமனோட வாசலிலே இந்த பரமனுக்கு முத்து போட்டபடியினால் எடுத்திருக்கும் பால் பசவனுக்கு காவு கொடுக்கிறேன். ஓ, இந்த காவினை பெற்றுக்கொண்டு முத்து இறங்கி விட்டால் பால் பசு கொடுக்கிறாய். ஆம் பெண் அதற்கு சாமி. இறக்கி விடு. ஓ, இதை பார்த்தனையா? என் முத்து இறக்கியபடியினால் இதோ உனக்கு 8000 முத்துக்கள் கொடுக்கிறேன். இதை வைத்து பிழைத்துக் கொள்ளாக. இந்த முத்துக்களை கொண்டு சென்று சத்தியமாக செல்ல வேண்டும். அங்க பிரம்மனுக்கு போட வேண்டும். அப்படி ஓட்டபடியினால் அவனுக்கு வரம் பெற வேண்டும். பிரம்மன் படைக்கின்ற 4444 நாள் வேதிகளிலே நீ போடுபட வைசூரியம் என்று சொல்லப்படுகின்ற அம்மை நோயை ஒரு வியாதியாக படைக்க செய்ய வேண்டும் பூலோக மக்களுக்கு. அது மட்டுமில்லாமல் அவனுக்கு பிரம்மந்தனம் இருக்கிறது. அதை நீ தத்தமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை கொண்டு சென்று வைகுந்தம் பாட வேண்டும். வைகுந்தம் ஆம், அங்க சென்று நமோ நாராயணனுக்கு உனது அண்ணன் முத்தளிக்க வேண்டும். அவருக்கு முத்து போட வேண்டும். அதற்கு சாமி. அப்படி போட்டபடியினால் அவர்களுக்கு பஞ்சாயுதங்களையும் நீ தத்தமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு சாமி. வைத்துக் கொண்டு அடுத்து புறப்பட வேண்டும். யமலோகம் யமலோகம். வைவசுதாபட்டினம். அங்க யமனுக்கு முத்து போட வேண்டும். யமனுக்கு போட வேண்டுமா? அப்படி போட்டபடியினால் பட்டுவினாலே. யமனானவர் எறும்புகடக்காக கொடுப்பார். அதற்கு சாமி. அதை பெற்றுக்கொண்டு யமனிடம் வரம் பெற வேண்டும். என்ன வர சாமி? பிரம்மன் படைக்கின்ற அத்தனை உயிர்களும் அத்தனை வியாதிகளையும் ஆள்கின்ற உயிர்களும் ஏழு வருகின்ற உயிர்களெல்லாம் உயிர்கள் எல்லாம் யமனுக்கு சொந்தம். யமனுக்கு வேண்டும். ஆனால் உன்னால் அனுப்பப்பட்ட வைசன் சொல்லப்படுகின்ற அம்மை நோயால் ஆடுகின்ற உயிர் மட்டும் அம்மா நோய் போட்டு யார் மாறுகிறார்களோ அந்த உயிரை யமன் பிடிக்க கூடாது. பிறகு அவை உனக்கு சொந்தம். அந்த உயிர் எமக்கு சொந்தமானதா? ஆமா அதற்கு சாமி. என்று சத்தியம் பெற வேண்டும். அதற்கு அப்படி சத்தியம் பெற்ற பிறகு ஊழாக வந்து 7 முத்துகள் கொடுத்தானே, அந்த 7 முத்துகளும் 7 பெண்கள் மாறுவார்கள். ஏழு பெண்ணாக மாற வேண்டும். சின்னம்மை, சின்னம்மை, பெரியம்மை, பெரியம்மை, ஊம்பலம்மை, ஊம்பலம்மை, முத்தாலம்மை முத்தாலம்மை. என்று சொல்லப்படுகின்ற 7 பெண்களாக மாறி ஏழு பெண்களாக மாறி 7 பெண்களும் இந்த பூலோகத்தில் மரம் செடி கொடி புல் பூண்டு மீன் இனம் அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் நீ முத்துக்களை வாரி வாரி இறக்க வேண்டும். நாங்கள் 7 பேரும் சேர்ந்து வாரி வாரி இருக்கிறோம். ஆமா, உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் அதற்கு சாமி. வாரி இறக்க வேண்டும். அந்த முத்தை போடும் என்பதாக அவர்களுக்கு அறிகுறி தென்பட வேண்டும். எப்படி சாமி? எப்படி தெரியுமா? நீ உயிரை மாய்த்துக் கொள்ள எதிலே இறங்க முற்பட்டாய் அக்னி ஏவல் உட்பட்டு அந்த அக்னி எப்படி தகிக்கின்றதோ அதை போன்று நீ முத்து போடும் 3 நாளுக்கு முன்பதாக முத்து போடுறது உடல் முழுதும் ஜுரமாக தகிக்க வேண்டும். ஓ, அப்படியா? வெப்பமாக தகித்தால் தகித்தால் 3 நாட்களுக்கு பிறகு நீ அழுக்கின்ற முத்தை மக்கள் கண்களுக்கு புலப்படும்படி காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பித்த பின்பால் எவர் ஒருவர் உனக்காக பயந்து சுத்த மதம் இருக்கின்றார்களோ வாய்ப்பெடுக்க கூடாது, பழகி இருக்கக்கூடாது, தாளிப்பு இருக்கக்கூடாது. தாளிப்பு இருக்கக்கூடாதா? சுத்தம் மிக மிக அவசியம். அப்படியா? அப்படி இருக்கின்ற இல்லத்திலே 3 நாள் 5 நாள் 7 நாள் 9 நாள் 11 நாள் இப்படி தவணை முறையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நீ காண்பித்த முத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். எவ்வளவு சுத்த பத்தமாக இருக்கிறாரோ அவளை சீக்கிரமாக இறங்கிவிட வேண்டும். அப்படி இறங்குவையானால் பூலோக மக்கள் உனக்காக விழா கோலம் பூணுவார்கள், திருவிழா செய்வாங்க. எப்படி தெரியுமா? நீ முந்திமலை எங்கு சென்று தஞ்சம் கேட்டாய்? ஆமா, அந்த தோட்டியை விடுத்து ஊரெங்கும் பறை சாற்றுவார்கள். அன்னை மாரியம்மனுக்கு திருவிழா செய்ய போகிறோம் என்று பறை சாற்றுவார். அப்படி பறை சாற்றிய பின்பால் நீ எங்கு சென்று எவர் வயிற்றில மகளாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டாய்? வண்ணான் வீட்டில் சென்று மகளாக பிறப்பேன் என்று வரம் கேட்டீர்கள். ஆமா, அந்த கிராமத்தில் வண்ணான் வீட்டிலே உன்னை பானை கொண்டு புதுநீர் புகுத்தி வேப்பலையால் சிங்காரித்து பூவால் அலங்காரித்து இந்த நீச்சவடலை பூவால் மறைத்து உன் முகம் மட்டும் வெளியே தெரியும்படி அந்த மன்னான் வீட்டிலிருந்து உன்னை பிறந்த மகளா கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வந்து
வீதி எங்கும் சுற்றி, ரேணுகா நீ 4 பிள்ளை பெற்றபடியினால் ஒரு பிள்ளை பெற்ற உரியில் சோறு என்பார்கள். 4 பிள்ளை பெற்ற உனக்கு நடுத்தெருவிலே கும்பு சோறு போடுவாங்க. அதுதான் கும்பம். அது மட்டுமல்லாமல் அப்படி கும்பம் படைத்து ஆடு, பன்றி, கோழி என உனக்கு முக்காக கொடுப்பார்கள். அவற்றையெல்லாம் புசித்துக் கொண்டே நீ இறுதியாக பெரிய பாளையம் சென்று இந்த நீச்ச உடலை பூமியிலே மறைத்து உன் முகம் மட்டும் பூலோக மக்களுக்கு தெரியும்படி, ஆமா மக்களுக்கு தெரியும்படி நீ பெரிய பாளையத்தம்மனாக அமர்ந்து பூலோக மக்களுக்கு சுகவாழ்வு கொடுத்து வாழ்ந்து வருவாய். கேளுங்கள் சபையர்களே, இதை செல்கின்றார்களே, இந்த ரேணுகை என்பவள் யார் தெரியுமா? இதுவரை பார்த்திருந்தா புரிஞ்சிருக்கும். இந்த ரேணுகை என்பவள் யார்? எப்படி என்றால் சுவாமி, இந்த ரேணுகை என்பது யார் தெரிகின்றதா? சொல்லுங்க சுவாமி, விளக்கமா சொன்னது தெரியும் சுவாமி. ஆதியில கஞ்சனுக்கும் தஞ்சனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்படியே சுவாமி. கஞ்சன் என்ற சிவபெருமானுக்கும் தஞ்சன் என்ற பிரம்மதேவனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்படியே சுவாமி. இதனால் கோபமுற்ற சிவனானவர் பிரம்மனுக்கு சாபம் கொடுத்தார். அடே பிரம்மதேவா, என்னை பகவான் நீ பூலோகத்திலே சென்று ஒரு பகா முனிவராக பிறக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்த சாபம். ஆமா, பிராமணர் வீட்டிலே பிராமணர் குலத்திலே பகா முனிவராக பிறக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார் சிவபெருமான். சிவன் பிராமணன் கலைமகளுக்கு, கலைமகளே நீ பூலோகத்தில் 1000 தோட்டிக்கு அதிபதியான வேம்பான் தோட்டின் இல்லத்திலே நீ ஆதி என்ற பெயரோடு பெண்ணாக பிறப்பாய் என்று சாபம் கொடுத்தார். அப்படியே சுவாமி. சிவனின் சாபத்திற்கு இணங்க பிரம்மதேவனும் கலைமகளும் பிரம்மதேவன் பகமுனிவராகவும் கலைமகள் தோட்டிலே ஆதி என்றாக பெண்ணாக பிறந்து இருவருக்கும் பிறந்து வளர்ந்து வாலிப வயதிலே காதல் மலர்ந்தது. அப்படியே சுவாமி. ஆமா, பகமுனிவர் யார்? பிராமண குலம். ஆதியார் சேரி குலம், பரட்சி. அப்படியாக பிராமண பையனுக்கும் பரட்சிக்கும் இடையே காதல் மலர்ந்தது. அப்படியே சுவாமி. யாரும் ஒத்துக்கொள்வாங்களா? யார் ஒத்துவாங்க? எவரும் ஒத்துக்கொள்ள மறுத்தார்கள். அப்படியாங்க. எனவே எவருக்கும் தெரியாமல் அந்த பகமுனிவரும் ஆதி என்ற பெண்ணும் ஊரை விட்டு வெகு தூரம் ஓடி இருவரும் கூடி சேர்ந்து மகிழ்ச்சியாக குடும்பம் செய்து இவர் சுகபோகத்தில் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இவருடைய சுகத்தில் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆமா, அப்படி பிறந்த குழந்தை யார் சுவாமி? அப்ப பிராமணன், அம்மா அப்ப வந்து பிராமணர், அம்மா பரட்சி. வெவ்வேறு ஜாதி. இந்த வெவ்வேறு ஜாதி இரு ஜாதிக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன ஜாதி? என்ன ஜாதி? அப்பம் பிராமணன் ஐயர், அம்மா ஆதி பரட்சி. பிராமணனுக்கும் பரட்சிக்கும் பிறந்த குழந்தை எந்த ஜாதி? ஐயருக்கு பிறந்தால் பிராமண ஜாதியா இல்ல பரட்சி பிறந்த பர ஜாதியா? அதற்கு பெயர் ஒரு ஜாதி வச்சாங்க. அப்படியே சுவாமி. ஜோதக ஜாதி. அப்படியாக ஜோதக ஜாதி அந்த குழந்தைக்கு அந்த ஜாதி விட்டு தேவையில்லை. அந்த இருவர் பிறந்தார்களே, பெற்றவரிட்ட பெயர் அந்த குழந்தைக்கு உம்பை என்று பெயர் பெற்று பெயர் சூட்டி இருவரும் வளர்க்க முடியாமல், ஆமா, 2 பேரும் கள்ளக்காதல், குழந்தையை வளர்க்க முடியவில்லை. எனவே ஊராருக்கு அஞ்சி அந்த உம்பை என்ற குழந்தையை கொண்டு வந்து ஊத்துக்காடு மலகரிலே வண்ணான்கள் துரு துவைக்கு வந்த சலவைத்துறை அருகிலே எல்லைக்கல்லின் ஓரத்தில் குழந்தை கிடத்தி விட்டு சென்றார்கள். அப்படியே சுவாமி. அவங்க போயிட்டாங்க. அந்த குழந்தை கிடத்திட்டாங்க. அந்த வண்ணான் துரு துவைக்கிற இடத்துல அப்படி அந்த கல்லினை கிடத்தி விட்ட பிறகு அங்கே 7 சலவை தொழிலாளி ஒரே தாய் பெற்ற பள்ளி வந்தார்கள்.
வந்தார்கள். குழந்தையை கண்டெடுத்தார்கள். கண்டெடுத்தார்கள். உச்சி முகர்ந்து உச்சிமுகர்ந்து அவங்க பேர் வச்சாங்க. பேர் வச்சாங்க. என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் சுவாமி? எல்லைக்கல்ல குறித்து குறித்தோம் எல்லையம்மன் எல்லையம்மன். பெயர் சூட்டார்கள். ஆமாங்க. 7 வருஷம் அந்த குழந்தையை வளர்க்க போட்டி ஏற்பட்டு போட்டி ஏற்பட்டு கொண்டு சென்றால் மனநலத்திலே மனநலன் தன் செல்வத்தை பயன்படுத்தி அந்த சலவை தோழர்கள் செல்வத்தை கொடுத்து விட்டு தனக்கு பின்பால் தனது நாட்டை ஆள வாழ்த்தலை என்று அந்த குழந்தையை வளர்க்க முற்பட்டார். அப்படியே குழந்தைக்கு மன்னன் பேர் வச்சார். என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் சுவாமி? ரைவல மன்னன் தன் தந்தையின் பேரை குறித்து ரேணுகை. அப்படியாக அந்த ரேணுகையானவள் தான் சென்னார்களே உடல் மாறி உம்பையாக பெயர் சூட்டி எல்லையம்மன் பெயர் வைக்கப்பட்டு ரேணுகை என்ற பெயர் மாற்றப்பட்டு இங்க பரசுராமன் கரத்தால் சிறைவட்டபடியினால் மாறி என்ற பெயர் பெற்று இப்ப பூலோகத்திலே பெரிய பாலத்திலே மாறி என்று அவதாரம் கொண்டு அங்குள்ள மக்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. அப்படியே சுவாமி. புரிஞ்சுதா? ஆகட்டும். அப்படியாக மீண்டும் ஓடி சென்றார்கள். யாரு? அந்த கள்ளக்காதர்கள். யார் சொல்லு பார்க்கலாம்? பகமுனிவரும் ஆதி என்ற பெண்ணும். அவள் சுகபாகத்திலே 7 குழந்தைகள் பிறந்தது. அப்படியே சுவாமி. யாரு சுவாமி? உம்பை, உருவை, அவ்வை, வள்ளி, அதியமான், கபிலர். இப்படியாக வள்ளுவர் 7 குழந்தைகள் பிறந்தார்கள். 7 குழந்தைகள் பிறந்தனர். 7 குழந்தைகள் பிறந்து சுகமாக வாழ்ந்து வந்தாங்க. இதுல வள்ளுவர் யாரு? வள்ளுவரை எவருக்காக தெரியுமா? அந்த வள்ளுவர் என்ன நூல் எழுதினாரு? உலக பொதுமறை நூல். இதுவரை திருக்குறளுக்கு நிகராக மற்றொரு நூல் இயற்றப்படவில்லை உலகத்திலே இல்லை. காமங்கய்யா. அந்த வள்ளுவர் அவர் மனைவி பேர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சூப்பர் மொத்த பாயிண்ட் அங்க வந்து சூப்பர்காக திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். ஆமாங்க. மனைவியின் பெயர் வாசுகி அம்மன். வள்ளுவரின் தாய் தந்தை சொல்லுங்க. எழுத்துக்கள் எல்லாம் அகரம் என்ற ஆ என்ற அகரத்தை அடிப்படை இருக்கின்றன. அதுபோல் இந்த உலகம் தன் தாய் தந்தையான பகமுனிவரையும் ஆதி என்று பெண்ணான தன் தாய் தந்தை கொண்டு உலகம் என்று வள்ளுவர் வரைசாற்று உலகத்தில். அப்படி என்றால் இந்த உலகில முதல் தெய்வம் பெற்ற தாய் தந்தை தான். புரியுதா? இப்படியாக வாழ்ந்த வேளையிலே வேற அன்பார்ந்த சபையர்களே, இதோ ரேணுகையானவள் மாறியாக உருமாறி இங்கே பூலோகத்திலே வந்து நீங்கள் கொடுக்கின்ற பச்சரி சாதம், கருவாட்டு குழம்பு, கூழ், துள்ளுமாவு, கொழுக்கட்டை மற்றும் பானகம், அதோடு சேர்த்து ரத்த பலி முக்காக கொடுக்கிறது அல்லவா? அதை ஏற்றுக்கொள்வதற்காக அன்னை ஆதிவாசி ஜெயமஜெயம் நமது மேலதிகாரம் சேர்ந்த ராஜேஷ் வேண்டா என்ற குடும்பங்கள் இங்கு எழுந்தருளி எங்கள் நாடக மன்றத்தை ரூபாய் 101 கொடுத்துள்ளார்கள். எல்லாம் வல்ல அன்னை ஆதிபால சக்தி அம்சம் மாறியானவள் அந்த குடும்பங்களுக்கு சகல நலமும் வழங்க வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்தவன் பாதுகாப்பணும். பிரசனமாக போறார்கள் அனைவரும் கோவிந்த போட்டு அனைவருக்கும் மகமாயி
ஆண்டோர் வாக்கு கோழுக்கு மிஞ்சிய விருந்தும் இல்லை. அம்மா, நீ அமருமா தாயே, நீ அப்படியே அமரு. எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கிறோமா, நீ ஆட தேவையில்ல. அப்புறம் கேட்டு நெல்ல மாடியில் குடிப்பா, அம்மா குடிப்பா. நல்ல வேளையிலே பொதுமக்கள் அனைவருமாக வந்து இதோ இந்த அமர்ந்து சொல்லப்படுகின்ற இந்த கூழை உண்டு தங்கள் நோயை நீங்கிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு அன்னை படுகின்ற போது தங்களை என்ற காணிக்கையை அன்னை மனிதர் செலுத்தி இதற்கு விபீத பிரசாதத்தை அளித்துக் கொண்டால் ஏவல் பிள்ளை சூன்யம் காத்து செய்வின தோட்டங்கள் குழந்தை பேரின்மை அனைத்து வினைகளும் சூரிய பகவானை கண்டால் பணியானது எப்படி விலகி போகுமோ அப்படி விளைவிடும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தெய்வப்பட்டவர்கள் தங்களால் முடிந்த காணிக்கு அமுதத்தை செலுத்தி அருள் பிரசாதம் சொல்லக்கூடிய மற்றும் இல்லாமல் அமுதை வாய் உண்டலாம். பார்த்தா எத்தனை மணிக்கு எழுச்சி தள்ளி ஊத்துங்க.